நமஸ்காரம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்களுக்கு விரும்பின அனைத்துமே அல்லது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா நடக்கணும் அப்படின்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. பொதுவாவே கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச நெய்வேத்தியம் என்னன்னா, பால் பாயாசம். அதாவது அரிசியினால செய்யக்கூடிய பால் பாயாசம். குருவாயூர்ல கூட அத குடுப்பாங்க. அத இன்னைக்கு நீங்க செஞ்சு பகவான் கிட்ட அதாவது குழந்தை ரூபத்துல இருக்கக்கூடிய சிலையோ அல்லது ஃபோட்டோவோ வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஒரே ஒரு பிரார்த்தனை, அதுவும் தர்மத்துக்கு உட்பட்டு அது இருக்கணும். அத மட்டும் நீங்க வச்சு அவர்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பொதுவாவே குழந்தைகளுக்கு தீனி தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு விருப்பமான ஒரு உணவ குடுக்கும்போது, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. பொதுவா கிருஷ்ண பகவானுக்கு குழந்தை வடிவத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானுக்கு பெரிய ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது. ஸோ, அதனால நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது தர்மத்துக்கு உட்பட்டு வேண்டி, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆத்மார்த்தமா வேண்டுங்க. இந்த பால் பாயாசத்த வச்சுட்டு வேண்டுங்க. கட்டாயம் நடக்கும். அது கூட கொஞ்சோண்டு வெண்ணெயும் வச்சுருங்க. இந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ, மத்த பொருட்கள்லாம் அடுப்புல வச்சா தான் கரையும், உருகும். ஆனா, இந்த வெண்ணெய் வெளியில வச்சாலே உருகிரும். அதே மாரி தான் கிருஷ்ணருடைய மனசும் உருகும் அப்படி. அதனால நீங்க ஆத்மார்த்தமா கேளுங்க. கட்டாயம் உருகி அவர் அத செய்வார்.